ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அண்ணன் இப்படி பேசுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துடலங்க. அதுவும் இவரு இப்படி பேசிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன உளைச்சல்ல இருக்காங்க சில அரசியல் கட்சி தலைவர்கள். என்னதான் இருந்தாலும் இவர் இப்படி பேசியிருக்க கூடாது. ஏன்னா இவர் இப்படி பேசுவார்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா இப்படி இவரு பேசுற ஆளே இல்ல அப்படின்ற ரேஞ்சுக்கெல்லாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. யார் அந்த நபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அண்ணா தான். அவரு போய் இப்படி பேசிட்டாரே, அவர் பேசுனது தப்பு, அவர் இப்படி பேசக்கூடிய ஆள் இல்ல, ஆனா பேச வச்சுட்டாங்க. போய் சேர்ந்த இடம் அது மாதிரி பேச வைக்குது, வேற வழி இல்ல அப்படின்ற ரேஞ்சுக்கெல்லாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி என்னதாங்க பேசினாரு அவரு அப்படின்னு கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சனா, இந்த தேசிய கொடி ஏந்தி பேரணியில நடத்துறாங்க. திரங்கா அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஒரு பேரணியில வந்து பாத்தீங்கன்னா மாநிலம் முழுக்க, அதாவது பாஜக வந்து இந்த பகல்காம் தாக்குதல்ல பதிலடி கொடுத்தாங்கல்ல, இத வரவேற்கிற விதமா, கொண்டாடுகிற விதமா ஒவ்வொரு மாநிலத்திலும் பாஜகவினர் என்ன பண்றாங்க, தேசிய கொடியை எடுத்து ஏந்தி என்ன பண்றாங்க, பேரணி நடத்துறாங்க. அப்படி நம்ம மாநிலத்துல தமிழ்நாட்டுல நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய தலைமையில 2வது நாள் அந்த தேசிய கொடி ஏந்தும் பேரணிக்கு வந்து என்ன பண்ணாங்க, கலந்து கொண்டாங்க. அப்ப மேடையில பேசும்போது நம்ம நயினார் நாகேந்திரன் என்ன பேசுறாருன்னா, பாகிஸ்தானை ஆதரிக்கிறவர்கள் தமிழர்களே கிடையாது. ட்விட்டர்ல கூட பாகிஸ்தானை வந்து யாருமே வந்து என்ன பண்ணல, எதிர்த்து பேசவே இல்லை. அவங்களை எல்லாரையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் ஆதரிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே தமிழர் அப்படின்னு சொல்றதுக்கு அருகதையே கிடையாது, தேசப்பற்று இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க காங்கிரஸ் முதல்வர்கள் கூட வந்து என்ன பண்றாங்கன்னா பாகிஸ்தானை எதிர்க்கிறாங்க. நம்ம ஆபரேஷன் சிந்தூரை வந்து நிறைய பேர் வரவேற்று பேசினாங்க. ஆனா தமிழ்நாடு முதல்வர் ட்விட்டர்ல கூட எதுவுமே போடலையே. ஏன் இது மாதிரி மாறிட்டாங்க? தமிழக முதல்வர் மட்டும் இல்ல, திமுக கூட்டணியில் இருக்கிற கூட்டணி கட்சிக்காரர்கள், கட்சி தலைவர்கள் யாருமே கூட வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு எதிர்ப்பா நிக்கவே இல்லை. எல்லாரும் பாகிஸ்தான் ஆதரிக்கிறாங்க. அவங்க எல்லாம் தமிழர்கள் சொல்றதுக்கே தகுதியற்றவர்கள், தேசப்பற்று இல்லாத ஒரு நயவஞ்சர்களை தான் இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசிட்டாரு அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள். இருந்தாலும் கொஞ்சம் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் வருத்தம் தான். நயினார் நாகேந்திரன் அப்படி பேசவில்லை. ஏன்னா அதிமுகல இருக்கிற வரைக்கும் மதத்தை பற்றியும் சாதியை பற்றியும் பேசாதவர். ஏங்க பாஜக வந்ததுல இருந்து கூட பாத்தீங்கன்னா 2017 அவர் பாஜக இணைறாரு. அது வரைக்கும் அவருடைய செயல்பாடுகள் வந்து பாத்தீங்கன்னா ஜாதி பெருமைகளை பேசாதவர், மத பிரிவினவாதத்தை பேசாதவர். இன்னைக்கு மாநில தலைவரா மாறிட்ட பிறகு இப்படி பேசுகிறாரே, அவரை பேசுறதுக்கு காரணம் வந்து போய் சேர்ந்து இருக்கிற இடம், பொறுப்பேற்றுக் கொண்ட அந்த தலைவர் பதவி, அப்படிதான் அவர் பேசுறது. ஏன்னா நயினார் நாகேந்திரன் வந்து பர்சனலா நீங்க பாத்தீங்கன்னா யாருமே வந்து ஜாதி பிரிவெல்லாம் பார்க்கவே மாட்டார். எல்லாரையும் சமம் அப்படின்னு தான் பண்ணுவாரு. சமத்துவம், சகோதரத்துவம், இந்த மாதிரி தான் அவர் என்ன பண்ணுவாரு, எல்லாரையும் பார்த்துட்டு இருப்பாரு. நீங்க இந்த ஜாதிக்காரங்க, நீங்க இந்த ஜாதிக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாதி பிரிவினை பார்க்காதவர் தான் நயினார் நாகேந்திரன். அதே போல மதத்தை பற்றி ஒரு மதத்தை தூக்கி பிடித்து ஒரு மதத்தை இழிவுபடுத்தி பேசுறதுதான். அனைவரும் சமம், எல்லா மதத்தினரும் சமம் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் நயினார் நாகேந்திரனுடைய வாழ்க்கை வரலாறு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இருக்கும். அவரு அதிமுக இருந்தாலும் சரி, பாஜக வந்த பிறகும் சரி, பாத்தீங்கன்னா யாருமே வந்து பாத்தீங்கன்னா சக மனிதர்களை மனிதரா பாக்குறவரு. ஜாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ யாரையுமே பிரித்து பார்க்காத ஒரு மனிதர் தான் நயினார் நாகேந்திரன். ஆனா இன்னைக்கு பாஜக மாநில தலைவரா பொறுப்பேற்ற பிறகு இந்த அளவுக்கு ஒரு மதவெறியும் ஜாதி வெறியும் குறித்து நயினார் நாகேந்திரன் வந்து பேசுறாருன்னா அவருக்குள்ள அந்த தீய சக்தி போன்றுதான் காரணம். அந்த பாஜகவுடைய மாநில தலைவர் அந்த பொறுப்பு ஏத்துக்கிட்டு அவர் இப்படி எல்லாம் பேச வைக்குது. இவரு இப்படி பேசுவாருன்னு சொல்லிட்டு யாருமே நினைச்சு பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசியல்வாதிகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஒரே குழம்பிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கடைசியில என்னையும் அரசியல் செய்ய வச்சிட்டீங்களே அப்படின்ற டைலாக் மாதிரி நயினார் நாகேந்திரனுடைய மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்குன்னா, என்னையோ கடைசியில வந்து பாஜக மாநில தலைவரா போட்டுட்டு நீங்க இது மாதிரி ஜாதி வெறி மத வெறி எல்லாம் பத்தி பேச வச்சிட்டீங்களே அப்படின்ற ஒரு மைண்ட் வாய்ஸ் தான் இது வரைக்கும் எல்லாருக்குமே கேட்டு இருக்கு. என்னதான் இருந்தாலும் அரசியல் அப்படின்னு வந்துட்டா ஒரு சில நிர்பந்தத்தினால ஒரு சில வார்த்தைகளை ஒரு சில நிலைப்பாடுல அவங்க இருக்கதான் செய்யணும் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஆனா நயினார் நாகேந்திர ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சிடும், இங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவே இல்லை. எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா அப்பாவி மக்களை சாகடிக்காதீங்க, தீவிரவாதத்தை ஒடுக்கணும், பயங்கரவாதத்தை ஒடுக்கணும் அப்படின்ற குரல் தான் இங்க எழும்பி இருக்கு. குறிப்பா நம்ம பிரதமர் கூட என்ன சொன்னார்னா, போர் தொடுக்கணும்ன்றது என்ன எங்களுக்கு இல்லவே இல்லை, பாகிஸ்தான் மேல போர் தொடுக்கணும் அப்படின்றது எங்களுக்கு என்னமே இல்லையா.
ஆபரேஷன் சிந்தூர் எதுக்காக பயன்படுத்தப்பட்டது? பாகிஸ்தானை தாக்கணும் நான் பயன்படுத்தப்பட்டது இல்லையே. அந்த தீவிரவாத முகாம்களை தான் தாக்கினாங்க. அதை தானே வந்து முப்படை தலைவர்களும் வந்து ஒத்துக்கிட்டாங்க. நம்ம பிரதமர் ஐயா கூட வந்து என்ன சொன்னார்னா, பாகிஸ்தானை வந்து அழிக்கணும்ன்ற நோக்கம் எங்களுக்கு இல்ல, பாகிஸ்தான் மேல போர் தொடுக்கணும்ன்ற எங்களுக்கு எல்லாம் ஐடியா இல்ல, தீவிரவாதத்தை பயங்கரவாதத்தை ஒடுக்கணும். இங்க பகல்காம்ல பூந்து தீவிரவாதிகள் நடத்தின அந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா தான் நாங்க இது பண்ணணுமே கண்டி, பாகிஸ்தான் மேல போர் தொடுக்கணும், பாகிஸ்தான் அழிக்கணும், அப்பாவி மக்கள் அழிக்கணும் அப்படின்றதுல எந்த நிலைப்பாடும் இல்ல அப்படின்றத பிரதமர் ஐயா சொன்னாரு. அப்போ அப்படி பார்த்தா நம்ம பிரதமர் ஐயாவும் பாகிஸ்தானுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாரா அப்படின்னு நயினா நாகேந்திரன் சொல்ல முடியுமா? ஏன்னா ஆபரேஷன் சிந்தூர் இன்னைக்குதான் நீங்க வந்து தேசிய கொடியை ஏந்தி பேரணி நடத்துறீங்க. இதுக்கு அச்சாணி யாரு போட்டது? நம்ம தமிழ்நாடு முதல்வர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள். அங்க போர் நிற்கிறதுக்கு முன்னாடியே இங்க என்ன பண்ணாருன்னா, ஆபரேஷன் சிந்தூர்ல ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்துற விதமா இங்க ஒரு மாபெரும் பேரணி நடத்தும். கட்சி பாகுபாடு இன்றி பொதுமக்கள் முதற்கொண்டு, முன்னாள் ராணுவத்தினர் முதற்கொண்டு, காவல்துறை முதற்கொண்டு எல்லாருமே இந்த பேரணியில கலந்துக்கினாங்க. அதுதான் நீங்க இப்போ வந்து தேசிய கொடி ஏந்து பேரணி நடத்துறீங்களா, அதுக்கு அச்சாணி போட்டது நம்ம முதல்வர் ஐயா. வரவேற்று பேசினாரு, ஆபரேஷன் சிந்தூரை வந்து வரவேற்று பேசினாரு. யாருமே இங்க பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகளுக்கு ஆதரவா யாருமே இல்லை. எல்லாருடைய கருத்து என்னவா இருந்ததுன்னா, பயங்கரவாதத்தை ஒழிக்கணும், தீவிரவாதிகளை ஒழிக்கணும், அப்பாவி மக்களை ஒண்ணுமே பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருந்ததே கண்டி, யாருமே வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலைப்பாடோ, பயங்கரவாதத்துக்கு நிலைப்பாடோ, பாகிஸ்தான் மேல நீங்க போர் தொடுக்காதீங்க அப்படின்னு யாருமே இங்க சொல்லவே இல்லை. ஆபரேஷன் சிந்தூரை வரவேற்று பேசினாங்க. ஆபரேஷன் சிந்தூர்ல இதே தமிழ்நாடு அரசு முதல்வர் அவர்கள், அதே போல திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே ஆபரேஷன் சிந்தூரை வரவேற்று பேசினாங்க. நம்முடைய ராணுவ வீரர்களை வந்து பெருமையா பேசினாங்க, பாதுகாத்தாங்க. ஆனா இங்க அந்த தேசிய கொடி ஏந்தி ஆபரேஷன் சிந்தூரை வரவேற்று இங்க வந்து பேரணி நடக்கும் போது, உங்க கூட்டணியில் இருக்கிற செல்லூர் ராஜு, அதிமுகவை சேர்ந்த செல்லூர் ராஜு எந்த அளவுக்கு ராணுவ வீரர்களை இழிவுபடுத்தி பேசினார், அதை நீங்க கண்டித்தீங்களா? அப்படி அப்ப அவங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா தேச துரோகி அப்படின்னு நம்ம சொல்லாம செல்லூர் ராஜே. ஏன்னா ராணுவ வீரர்களை கொச்சப்படுத்தினார். என்ன பேசினாரு? ராணுவ வீரர்களா பார்டர்ல போயிட்டு நின்று சண்டை போட்டாங்க, அவங்களா ரத்தம் சிந்தினாங்க, அவங்களா உயிர் தியாகம் பண்ணாங்க, எல்லா பிளானும் மோடி வந்து செயல்படுத்தப்பட்டது, அமித்ஷா அவர்கள் வந்து செயல்படுத்தப்பட்டாரு, ராஜ்நாத் சிங் வந்து எல்லாமே வந்து ஐடியாலாம் கொடுத்தாரு. நீங்க வந்து மரியாதை செலுத்தணும்னா, பாராட்டு தெரிவிக்கணும்னா மோடிக்கும் அமித்ஷாக்கும் ராஜ்நாத் சிங்குக்கும் வந்து நீங்க என்ன பண்ணுங்க, பாராட்டு தெரிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் நடத்தின அந்த பேரணியை கொச்சப்படுத்தி பேசினார் செல்லூர் ராஜு. ராணுவ வீரர்களை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார் செல்லூர் ராஜு. இவ்வளவு ஏங்க மத்திய பிரதேச பாஜக அமைச்சர் அவர் என்ன பேசினாரு? கர்னல் சோஃபியாவை பாகிஸ்தானுடைய சகோதரியை வைத்தே நாங்க இங்க பதிலடி தாக்க கொடுத்தோம்னு சொல்லிட்டு அவங்கள ஜாதி இழிவாகவும், அவங்கள மத ரீதியாகவும் அவங்கள வந்து என்ன பண்ணாங்க, கர்னலை வந்து என்ன பண்ணாங்க, இழிவுபடுத்தி பேசினாரு விஜய் ஷா அவர்கள். அவங்களுக்கு நீங்க என்ன கண்டனம் தெரிவிச்சீங்க? பாஜக தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா மதத்தை முன்னிட்டு மத பிரிவினைவாதியும் ஜாதி பிரிவினைவாதியும் ஏற்படுத்துறாங்க, இவங்க தான் தேச துரோகிகள் அப்படின்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்றதுக்கு தைரியம் இருக்குதா? செல்லூர் ராஜியும் மத்திய பிரதேச மூத்த அமைச்சர், மூத்த பாஜக தலைவர் விஜய் ஷாவை நயினார் நாகேந்திரன் கேள்வி கேட்கறதுக்கு தைரியம் இருக்குதா அப்படின்றத கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதெல்லாம் விட்டுட்டு நீங்க திமுகவை நோன்றீங்க, திமுகவையே சும்மா சும்மா கிள்ளி விட்டுருந்தீங்கன்னா இங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா, நீங்க அது செல்லூர் ராஜு மாதிரியும் அதே போல மத்திய பிரதேச அமைச்சர் மாதிரியும் இங்க யாருமே வந்து இழிவா பேசல, யாருமே வந்து இங்க வந்து கேவலமா பேசல. ஆனா நீங்களும் உங்க கூட்டணியில் இருக்கிற கட்சி தலைவர்களும் தான் இழிவா பேசிட்டு இருக்கீங்க, மதத்தை முன்வைத்து நீங்க பேசுறீங்க, ஜாதிய பிரிவினமா தான் பேசுறீங்க. நீங்க தேச துரோகிகள் அப்படின்னு ஒத்துக்கிறதுக்கு உங்களுக்கு அருகதை இருக்குதா அப்படின்ற கேள்வி முன்வைக்கப்படுது. சோ நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு இந்த அளவுக்கு வந்து பேசுறதுக்கு தைரியம் இருக்குதா? அதெல்லாம் பேசத்தை விட்டுட்டு நீங்க வந்து தமிழர் என்று சொல்றதுக்கு அருகதை கிடையாது, உங்களுக்கு தேசபக்தரே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. இன்னொரு சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நீங்க பாகிஸ்தானை இங்க ஆதரிச்சிருந்தீங்கன்னா இந்தியால இருக்க வேணா பாகிஸ்தானுக்கே போங்க அப்படின்லாம் சொல்றாரு. ஏங்க இங்க வந்து பிரிவினைவாதத்தை ஏற்படுத்திட்டு இருக்கீங்க, எல்லா காரியங்களும் எப்படியெல்லாம் இதுல வந்து மதத்தை உள்படுத்தலாம், பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திட்டாங்க, அந்த விவகாரத்துல எந்த அளவுக்கு வந்து மதத்தை வந்து முன்னிறுத்தினீங்க அப்படி இப்படின்னு சொல்றலாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. சோ நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த அளவுக்கு மதவெறியாவும் ஜாதி வெறியாவும் பேசுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து தமிழக அரசியல் தலைவர்கள் மத்தியில கொஞ்சம் எலும்பிதான் இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. இதுக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு எந்த அளவுக்கு வந்து
வருத்தம் தெரிவிக்க போறாரா, இல்ல நான் பேசுறது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவறை மறைத்து இன்னும் அதிகமா பேச போகிறாரா அப்படின்றத பொறுத்து பார்க்கணும். என்னதான் இருந்தாலும் நயினார் நாகேந்திரன் வந்து இப்படி பேசுவாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வியப்படைந்திருக்காங்க. இது ஒரு விஷயம் இருக்கப்போ அந்த தேசிய கொடி ஏந்திய பேரணியில ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையேற்று நடத்தின இந்த விழாவில் முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கலந்து கொண்டாரு. அண்ணாமலை வருகிறார் அப்படின்ற செய்தி கேட்டவனையும் எல்லா தொண்டர்களும் என்ன பண்ணிருக்காங்க, தலைவரை விட்டுட்டு முன்னாள் தலைவரை வந்து என்ன பண்ணிருக்காங்க, சூழ்ந்துக்குன்னு ரொம்பவே என்ன பண்ணிருக்காங்க, அண்ணாமலை அவர்களை தூக்கி கொண்டாடி இருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது பாஜக மாநில தலைவருக்கு, இப்ப இருக்கிற பாஜக மாநில தலைவருக்கு கொஞ்சம் பொறாமையும் கொஞ்சம் கோபமும் வந்திருக்கு. அடுத்த கட்ட அதிரடி நடவடிக்கை என்னெல்லாம் நடக்க போகுது, ஏன்னா அண்ணாமலை அவர்கள் இல்லனாலும் இருந்தாலும் அவருக்கான ஸ்பேஸ் தமிழ்நாட்டு பாஜக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆதரவாளர்கள் தொண்டர்கள் எல்லாம் கொடுக்கிற அந்த முதல் மரியாதையை வச்சு கொஞ்சம் புரிஞ்சிக்கவே முடியுது. நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாஜக மாநில தலைவரா மாறினாலும் இன்னும் அவர் வந்து பாத்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமா ஆளுமை மிக்க, அதாவது அண்ணாமலை இடத்தை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு சோகத்திலையும் பொறாமையிலும் நயினார் நாகேந்திரன் இருக்கிறார் அப்படின்றதையும் இந்த நிகழ்வு மூலமா வெளிப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறதுன்னு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.